எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நாம் என்னதான் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேடி தேடி சாப்பிட்டாலும் அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை நம்முடைய ஜீரண உறுப்புகள் எந்த அளவுக்கு பிரித்தெடுத்து கிரகித்து கொள்கின்றன என்பதை பொறுத்தே நம்முடைய உடல் மற்றும் மன இயக்கங்களுக்கான ஆற்றலின் அளவும் திறனும் தீர்மானிக்கப்படும். நமது உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகபட்ச அளவில் கிரகித்து கொள்ள உதவக்கூடிய ஒரு முக்கியமான புரிதல் ஒன்றை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். ஒரு உணவுப் பொருளில் உள்ள சத்துக்களின் முக்கிய பகுதி, அதாவது ஒரு கணிசமான அளவிலான சத்துக்கள் அதனுடைய சுவைக்குள் அடங்கி இருக்கின்றது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்து அந்த சுவைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிரித்து எடுக்கக்கூடிய, அதாவது பிரித்தெடுக்க வல்ல ஒரே ஒரு உறுப்பு நம்முடைய நாக்கு மட்டும்தான் என்பதையும் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இதனை சற்றே ஆழமாக புரிந்து கொண்டோமேயானால், ஒரு உணவின் சுவைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தி நாக்கின் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்ட பின்னரே அந்த உணவில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு உதாரணம் மூலம் இதை நாம் விளங்கிக் கொள்வோம். நம்முடைய வயிறு என்பது நமக்குள் ஜீரண செயலை நிகழ்த்தும் ஒரு முக்கியமான உறுப்பு. வயிறு அதனுடைய திறனை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டுமெனில் அதற்கு நாக்கின் மூலம் கிரகிக்கப்பட்ட சுவை சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உணவின் சுவையை நாம் நாக்கினால் முழுமையாக சுவைக்கும் போது நமது உடலின் மறைவான சக்தி பாதைகள் மூலம் அந்த சுவையில் அடங்கியிருந்த சக்திகள் உடல் முழுக்க பரவுகிறது. இதனால்தான் உணவை வாயில் வைத்த மறுகணமே நமக்கு ஒரு விதமான திருப்தி உணர்வு உண்டாகின்றது. நாம் உண்ணக்கூடிய உணவில் இனிப்பு சுவை இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த இனிப்பு சுவையை நாம் நம்முடைய நாக்கால் முழுமையாக சுவைக்கும் போது அது நம்முடைய வயிற்றுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாக அமையும். இனிப்பு சுவை நாக்கால் நன்கு சுவைக்கப்பட்ட பிறகு உள்ளே இறங்கும் அந்த உணவை வயிறு நல்ல முறையில் ஜீரணித்து அதனுள் இருக்கும் மற்ற ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பிரிக்கும். இனிப்பு சுவை என்பது வயிற்றுக்கு சக்தி அளிக்கக்கூடிய சுவை என்பதை அக்குபங்க்சர் மருத்துவ கோட்பாடுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். அதே போல நமது உணவில் உள்ள அந்த இனிப்பு சுவையை முழுமையாக நாக்கில் கிரகிக்காமல், அதாவது நாம் உணவை வேக வேகமாக சாப்பிட்டு விழுங்குகின்றோம் என்றால் அடுத்து உள்ளே இறங்கும் அந்த உணவை வயிறு முழுமையாக ஜீரணிக்காது. ஏனெனில் வேகமாக நாம் சாப்பிட்டதனால் நாக்கு இனிப்பு சுவையின் சக்தியை கிரகிக்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து வயிற்றுக்கும் அந்த சக்தி கிடைக்கவில்லை. சுவை சக்தி கிடைத்த நிலையில் வயிறு உணவை ஜீரணிப்பதற்கும் சுவை சக்தி கிடைக்காத நிலையில் வயிறானது உணவை ஜீரணிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இங்கே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விழாவிற்கு நம்மை அழைக்கின்றார்கள், நாமும் அங்கே செல்கின்றோம். அங்கே வாசலில் நம்மை நல்ல முறையில் கைகுலுக்கி கட்டி அணைத்து வரவேற்கின்றார்கள் எனில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளே சென்று அந்த விழாவில் நாம் பங்கேற்போம். அதே விழாவில் நம்மை வா என்று கூட சொல்லாமல், நம்மை கண்டுகொள்ளாமல் உள்ளே போங்க என்று மட்டும் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய மனம் அங்கே என்ன மாதிரியாக இருக்கும்? அதே போலத்தான் இந்த கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாக்கு உணவின் சுவைக்குள் அடங்கியிருக்கும் சக்தியை பிரித்தெடுப்பது என்பது நாம் உண்ணும் உணவை கண்ணியப்படுத்தி வரவேற்கக்கூடிய செயல்முறைகளில் ஒன்று என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் உணவுகளை நன்கு மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து பொறுமையாக சாப்பிடுவோம். நமது உடலின் ஜீரண செயல்முறையில் நிகழும் மேற்சொன்ன கருத்துக்களை ஆழமாக விளங்கி கொண்டு செயல்படுத்தினாலே நம்முடைய பெரும்பாலான நோய்களை நாம் தடுத்து கொள்ளவும் மேலும் இயற்கையான முறையில் அவைகளை எளிமையாக குணப்படுத்தி கொள்ளவும் முடியும்.